ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. ஸ்க்ரீன் ஷேரிங் எனேபிள் மட்டும் பண்ணுறீங்களா ப்ரோ? எனக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. ஃபியூசனில் உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கு. அந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் டிபைன் பண்ணி தான் நம்ம எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் பண்ணுவோம். இது மாதிரி தான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். என்டர்பிரைஸ் இல்லாட்டி பிஸ்னஸ் குரூப்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் நேமு இல்லாட்டி பிஸ்னஸ் குரூப் வந்துட்டதுக்கப்புறம் இதை தான் இபிஎஸ்ல நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவீங்க. இந்த இதில் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சரி ப்ரோ. லெஜர் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லீகல் என்டிட்டி வரும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட்க்கு அப்புறம் உங்களுக்கு இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரிக்கு அப்புறம் சப் இன்வென்ட்ரி வரும். சப் இன்வென்ட்ரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டாக் லொக்கேட்டர். இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் குரூப்னா கம்பெனி நேம். கம்பெனி நேம் தான் நம்ம என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சராக வச்சுருப்போம். பட்டி பவர்ன்னு இருக்குன்னா கம்பெனி நேமு, அது நேம் வந்துடும் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட் என்ன வரும்னா எல்ஓபி வரும், லைன் ஆஃப் பிஸ்னஸ். இது வந்து பிரைமரி லெட்ஜர் ப்ரோ. இல்லை இல்லை, இது வந்து என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சருக்கே சொல்லிட்டுருக்கேன். எல்ஓபின்றது என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சருக்கும் பிரைமரி லெஜருக்கும் மிடில் இருக்கும், அது ஹிடன் காலம். எல்ஓபினா லைன் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ பட்டி பவர்னு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு கீழே என்னென்ன பிஸ்னஸ் வருதுன்னு கன்சல்டிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு எதுவும் சர்வீசஸ் இருந்ததுன்னா அது இருக்கும், ஐடி சர்வீசஸ். இந்த மாதிரி லைன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும் ப்ரோ. அதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குல்ல. இப்போ டாட்டாவே எடுத்துக்கிறோம், என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா அது கீழே உங்களுக்கு டாடா ஸ்டீல் இருக்குது, மோட்டார்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, கன்சல்டிங்ஸ் இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது. அது மாதிரி அதுதான் எல்ஓபியில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு பிரைமரி லெஜர். இதுதான் உங்களுக்கு கேஎஃப்எஃப்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி லெஜர் கீழே தான் கேஎஃப்எஃப், கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டாக டிஃபைன் பண்ணுவோம். ஒரு கண்ட்ரிக்கு இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியா பிஎல், இந்த படி பவர் இந்த கம்பெனிக்கு ஒரு பிரைமரி லெஜர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் பிரைமரி லெஜர் யூஸ் பண்ணோன்னா ஒன்றை பிரைமரி லெஜராக ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இன்னொரு யூஸ் பண்ணுற பிரைமரி லெஜரை வந்துட்டு நீங்கள் செகண்டரி லெஜராக தான் கொடுக்கணும். ஓவர்சீஸில் ஏதாவது ஒரு சீம் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரைமரி லெஜரை வந்து செகண்டரி லெஜராக போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓவர்சீஸ் தெரியும் தானே ப்ரோ? ஓவர்சீஸ் கரன்சி, கேலண்டர், கரன்சி, சிஓஏ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் மெத்தட். இது நாலும் தான் பிரைமரி லெஜர் கீழே வரும். இந்த பிஎல்னு சொன்னேன்ல, கேஎஃப்எஃப் இதில், சாரி கேஎஃப்எஃப்ல வராது,
பிரைமரி லெஜர் கீழே 4 Cs: கேலண்டர், கரன்சி, சிஓஏ, கன்வென்ஷன் மெத்தட். இப்போ இந்த பிரைமரி லெஜர்ல இந்த நாலும் இருக்கும் போது நீங்க இந்த பட்டி பவர்ன்ற கம்பெனிக்கு ஒரு பிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேலண்டர் சேஞ்ச் ஆகுது, இந்த 4 Csல ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனிச்சு, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்க செகண்டரி லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணணும். இந்த நாலில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாதான் நம்ம செகண்டரி லெஜருக்கு போவோம். உங்களுக்கு ஒரு செகண்டரி சில லெட்ஜர் டைம்ல வேற வெறும் கரன்சி மட்டும் சேஞ்ச் ஆகும். இல்ல, செகண்டரி லெட்ஜர் வேற, ஆ சப் லெட்ஜர் வேறயா ப்ரோ? ஆமாம், சப்லெஜர்ன்றது சப்ல பிரைமரி லெஜர். ஆமாம் ஆமாம், பிரைமரி லெஜர்ன்றது இங்கே ஜென்ரல் லெஜர் வரும். சப்லெஜர்ஸ்னால் இந்த மாடியூல் சொல்லுவோம், ஏபிஏஆர், ஜிஎல். ஜிஎல் ஓகே. வராது, ஏபிஏஆர். நெக்ஸ்ட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்லாம் சப்லெஜர்ஸில் வரும். ஓகே. ம் இப்போ நான் சொன்னது பிரைமரி லெஜர்ன்றது இந்த 4 Csல இருக்கும். பிரைமரி லெஜர், செகண்டரி லெஜர்னு இருக்கும். சப்லெஜர் இல்லை, செகண்டரி லெஜர். இந்த செகண்டரி லெஜரில் தான் உங்களுக்கு கேலண்டர், கரன்சி, சிஓஏ, கன்வென்ஷன் மெத்தட் இருக்கிறதுல ஏதாவது சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் செகண்டரி லெஜர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு 2 பிஎல் கூட வச்சுக்கலாம், ஆனால் ஒரு பிஎல் தான் இருக்கும். பிரைமரி லெஜராக ஒன்று தான் இருக்கும், ஒரு லெஜர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல செகண்டரி லெஜரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டின்றது கம்பெனி லீகலாக ரிஜிஸ்டர் ஆயிருக்க அட்ரஸஸ்ஸு, அந்த டின் நம்பர், டின் நம்பர். நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே ஆத்தரைஸ்டுன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ்லாம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ், அதெல்லாம் அந்த லீகல் என்டிட்டியில் இருக்கும். கம்பெனி வந்து லீகலாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது தான் லீகல் என்டிட்டி டாக்குமெண்ட். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட். பிஸ்னஸ் யூனிட்ன்றது டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும்னா இப்போது சப்லெஜர் மாடியூல்ல இருந்து சப்லெஜர் மாடியூல்ஸில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா பியூ இருந்தால் தான் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஏபி, ஏஆர்லாம் இருக்குன்னா ஏபியில் இன்வாய்ஸ்க்கு பே பண்ணுறீங்க, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு பியூ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். பியூனா என்னது ப்ரோ? பிஸ்னஸ் யூனிட்ன்றது இப்போது இந்த கம்பெனி இங்கே நீங்கள் இந்தியாவில் இருக்கு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட்டு பிஎல்லும் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ஐஎன்டிபிஎல்னு கிரியேட் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்கோர் பிஎல். நெக்ஸ்ட்டு அது கீழே லீகல் என்டிட்டி வரும். லீகல் என்டிட்டியும் இங்கே நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன்னால எங்கே இருக்கோ அது போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பியூன்றது டிரான்சாக்ஷன். இப்போ இந்தியா பிஎல் கீழே உங்களுக்கு நீங்கள் லீகல் என்டிட்டி வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்குது, நெக்ஸ்ட்டு மும்பை இருக்குன்னா அங்கே ஒரு லீகல் என்டிட்டி வச்சுருக்கீங்க. இப்போ பியூன்னு வரப்போ இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் சென்னையில் இருக்க பிரான்ச்சில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா பியூ வந்துட்டு இங்கே ஒரு பியூ வச்சுருப்பீங்க, இங்கே ஒரு பியூ வச்சுருப்பீங்க. இப்போ சென்னையில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸு சென்னை பியூவில் தானே நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க, இங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க கரெக்டாக மும்பை பியூவில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மும்பையில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அந்த பிரான்ச்சுக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பியூஸ் வந்து அங்கே மும்பைக்கு ரிலேட்டடாக கிரியேட் பண்ணியிருக்க பியூவை சூஸ் பண்ணிப்பீங்க. சிம்பிள். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும், பேமெண்ட் மேக் பண்ணணும், அது மாதிரி இதுக்கெலாம் பியூ இருந்தால் தான் உங்களால் இது பண்ண முடியும். யூசரில் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்வாய்ஸ் பேஜில் உங்களுக்கு இருக்கும் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லி. அதை சூஸ் பண்ணால் தான் நமக்கு ரிமைனிங் காலம்ஸில் எனேபிள் ஆகும், சப்ளையர்ஸு இந்த காலம்லாம்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு ம். பிஸ்னஸ் யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறோம்ல. இன்வென்ட்ரின்றது ஒரு இதுதான், வேர் ஹவுஸ் மாதிரி. கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இதில் இன்வென்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு இன்வென்ட்ரின்றது விர்ச்சுவல். இன்வென்ட்ரியில் ஐட்டம் மாஸ்டர்னு இருக்கும். இங்கே ஐட்டம் மாஸ்டர்ன்றது தான் ஃபிசிக்கல் உங்களுக்கு. இந்த ஐட்டம் மாஸ்டரில் தான் நம்ம ஐட்டம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். அதில் கம்ப்யூட்டர்ஸு, மொபைல்ஸு, இந்த மாதிரி நிறையா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஐட்டம் மாஸ்டரில் தான் நான் இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணிட்டு, ஏன்னா இதான் ஃபிசிக்கல். ஓகே. இன்வென்ட்ரின்றது விர்ச்சுவல். இப்போ ஐட்டம் மாஸ்டரில் நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரியில் தான் நீங்கள் இன்வென்ட்ரியை கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவீங்க. இந்த ஐட்டம் மாஸ்டரோட அட்டாச் பண்ணிட்டோன்னா, இப்போது ஐட்டம் மாஸ்டர்ன்றது உங்களுக்கு ஏன் ஃபிசிக்கல்னு சொல்கிறேன்னா, இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குன்னா கம்ப்யூட்டரில் பார்த்துப்போம் டெல். இது வந்து 12 GB ரேமு. நெக்ஸ்ட்டு 512 SSDன்னு இருக்குன்னா, நீங்கள் ஐட்டம் மாஸ்டரில் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணால் போதும். க்ரியேட் பண்ணிட்டு ஆரக்கல்ல சொல்கிறேன், ஃபியூஷனில் நீங்கள் இன்வென்ட்ரி உங்கள்கிட்ட ஒரு இன்வென்ட்ரி 1, இன்வென்ட்ரி 2, 3 அப்படின்னா நீங்கள் 3 டைம்ஸ் போயிட்டு இந்த க்ரியேட் பண்ண தேவையில்ல. இந்த கம்ப்யூட்டர் டெல் 12 GB ரேம். ஏன்னா இன்வென்ட்ரி 1லேயும் நீங்கள் இதை க்ரியேட் பண்ணுறீங்க, இன்வென்ட்ரி 2லையும் இதை க்ரியேட் பண்ணுறீங்க, இன்வென்ட்ரி 3லையும் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு டூப்ளிகேட் எண் வந்துடும். அதனால தான் இந்த ஐட்டம் மாஸ்டரை யூஸ் பண்ணுறனால, ஐட்டம் மாஸ்டரில் ஒரு டைம் இந்த இதை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி 1, 2, 3 மூணையும் கொண்டு போய் இங்கே இந்த ஐட்டம் மாஸ்டரில் அட்டாச் பண்ணிட்டோன்னா, இங்கே என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ இது இந்த 3 இன்வென்ட்ரிலேயே வந்துடும். இன்வென்ட்ரி 1, 2, 3 மூணுலேயே வந்துடும். எத்தனை குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். அதுக்கு தான் நம்ம ஐட்டம் மாஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஐட்டம் மாஸ்டருங்கிறது ஃபிசிக்கலு, இன்வென்ட்ரின்றது விர்ச்சுவல். நெக்ஸ்ட்டு சப் இன்வென்ட்ரி. புரியல ப்ரோ? சப் இன்வென்ட்ரி நான் சொன்னேன். அடுத்து சப் என்ன இன்வென்ட்ரி. கேட்பாங்க? சப் இன்வென்ட்ரின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. சப் இன்வென்ட்ரிஸ்ன்றதும் உங்களுக்கு ஃபிசிக்கல்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்வென்ட்ரி விர்ச்சுவல். நீங்கள் இப்போ இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். இந்த சிஸ்டமில் நான் இப்போ இந்த டெல்லுன்ற கம்ப்யூட்டரை சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது எல்லாமே சிஸ்டமில் பார்க்கலாம். அதான் விர்ச்சுவல். இதே சப் இன்வென்ட்ரி ஃபிசிக்கல்னால் நீங்கள் வேர் ஹவுஸ் எடுத்துக்கலாம். உள்ள போயிட்டு இந்த இவ்வளோ குவான்டிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக டச் பண்ணி பார்க்கலாம். குவான்டிட்டிஸை பார்க்குறதா சப் இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் லொக்கேட்டர். இந்த டெல்லுன்ற இது இந்த வேர் ஹவுஸில் இந்த ரோ ரேக் பின்னு இருக்கும்ல, இந்த இது மாதிரி இருக்கும் ஸ்டாண்டு மாதிரி. இந்த ஸ்டாண்டில் இந்த இடத்துல தான் இருக்குது கபோர்டில் அப்படின்னு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொல்கிறது தான் இந்த ஸ்டாக் லொக்கேட்டர்ன்றது. இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா ப்ரோ? ம். நெக்ஸ்ட்டு கேஎஃப்எஃப். இந்த கேஎஃப்எஃப்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லிடுறேன். கேஎஃப்எஃப். இந்த கேஎஃப்எஃப்ன்றது உங்களுக்கு மேண்டட்ரி ஒன்று. கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்டு.
இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும், செக்மெண்ட் ஃபீல்டு இருக்கும். ஸ்ட்ரக்சர் கேஎஃப்எஃப்ல கிரியேட் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் செக்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செக்மெண்ட் வேல்யூ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் குவாலிஃபையர்ஸும் செக்மெண்ட் குவாலிஃபையர்ஸும் கொடுப்போம். இதுதான் கேஎஃப்எஃப்ல கொடுக்கறது. ஸ்ட்ரக்சர்னா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா இந்த செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, செக்மெண்ட்ஸ்க்கு கொடுக்குற லென்த் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். லென்த்துன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் செக்மெண்ட், எத்தனை செக்மெண்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னு, 1 2 3 4, அது அந்த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னா இது ஒரு ஃபீல்டு நேம் கொடுப்போம், கம்பெனி டிபார்ட்மெண்ட்டா அது மாதிரி கொடுக்கறது தான் உங்களுக்கு செக்மெண்ட்ன்றது. கம்பெனி, டிபார்ட்மெண்ட், காஸ்ட் சென்டரு, நேச்சுரல் அக்கௌண்ட்டு, அது மாதிரி. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் வேல்யூஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற செக்மெண்ட்டுக்கு வேல்யூஸ் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேல்யூ செட்டுன்றது வேலிடேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே செக்மெண்ட் வேல்யூவில் கொடுக்குறது இப்போது 3ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வேல்யூ செட் என்ன பண்ணுன்னா வேலிடேட் பண்ணும். இப்போ 3 டிஜிட் கொடுத்துட்டு நீங்கள் 4 டிஜிட் நம்பர் கொடுத்தா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அதான் இந்த வேலிடேஷன் சொல்கிறது, வேல்யூ செட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் குவாலிஃபயர்ஸும் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் குவாலிஃபயர்ஸும் நீங்கள் செக்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது எந்த செக்மெண்ட்டுக்கு என்ன குவாலிஃபயர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்கறது. ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு நேச்சுரல் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது ப்ரோ இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு இல்ல. ம் ஓகே ப்ரோ, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் இன்ஸ்டன்ஸ் ஒரு நிமிஷம் வாங்கிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். அடைய லைனில் இருங்க. ஓகே ப்ரோ.
ம் ப்ரோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ப்ரோ? ஆகுது. ம் ஓகே. ம் இதான் ப்ரோ க்ளவுடு ஆரக்கிள் ஃபியூஷன் இன்ஸ்டன்ஸு. இதான் ஹோம் பேஜு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஓகே. ஃபேவரட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாகு நெக்ஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுனா இங்கே தான் உங்களுக்கு வரும். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே வந்துடும். அப்ரூவல் ரிலேட்டடு எல்லாமே. நெக்ஸ்ட்டு இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு, இங்கே தான் இதான் நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. நேவிகேட்டர் கிளிக் பண்ணிங்கனாலும் இங்கே பேபிள்ஸு இந்த மாடல்ஸ்லாம் இங்கே வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எண்ணின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ண அப்படின்னா சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இதை. இதில் தான் உங்களுக்கு எதுவும் செட்டப்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு இருக்க டேபுக்கு கீழே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா மாடல் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாம் இங்கே தான் பண்ணுவீங்க செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா குட் மார்னிங் கீழே இந்த இது பேபிள்ஸ், மை கிளைண்ட் குரூப்ஸு, பெனிஃபிட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இங்கே இங்கே நேவிகேட்டரில் என்ன இருக்குமோ இந்த இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்க இந்த இது அப்படியே இங்கே இருக்கும். நீங்கள் ஏதாவது மாடியூல்ஸ் போகணும் அப்படின்னா இப்போது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் போகணும் அப்படின்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் இங்கே இதை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணாலும் போகலாம். நேவிகேட்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இப்படி கிளிக் பண்ணியும் போகலாம். ரெண்டும் ஒரே நேவிகேஷன்ஸ் தான். இது வந்து ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த பேஜ் ஸ்ப்ரிங் போர்ட் மூலியமாக போகிறது தான் இந்த இது. இல்லாட்டி நேவிகேட்டர்ன்றது இங்கே கிளிக் பண்ணி இப்படி போய்க்கலாம். இதான் பேசிக் நேவிகேஷன்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூசர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூசர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நேவிகேட்டர் கிளிக் பண்ணி டூல்ஸ்ன்னு இருக்கும். இங்கே டூல்ஸ் இருக்குல்ல, கீழே வந்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு செக்யூரிட்டி கன்சோல்னு இருக்கும். இதில் இருக்காது. நம்ம டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இருக்கும் செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லி. ஒரு நிமிஷம் அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்தால் அதை ஓப்பன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே செக்யூரிட்டி கன்சோல்னு வரும். செக்யூரிட்டி கன்சோல் இருந்தால் தான் நம்மளால் யூசர் க்ரியேட் பண்ண முடியும். ஒரே நிமிஷம் ப்ரோ. யூசர் உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியுமா ப்ரோ? நான் ஆர்டர்ல பண்ணல. ம் ம் ஓகே. இதுல எப்படி இப்போ ஈஸியா அது வந்து பீப்புளும் தனியா கிரியேட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணுங்க. புரியல ப்ரோ. ஆர்டர்ல வந்து பீப்புள் தனியா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது மெர்ஜ் பண்ணுவாங்க ரெண்டையும். ம் ம் ஓகே. இங்க எப்படி ப்ரோ தனித்தனியா இருக்குமா இல்ல ஒரே தானா ப்ரோ? இல்லை நீங்கள் கேட்க எனக்கு கரெக்டாக கிளியர் ஆகலை, சொல்லுங்கள். இல்ல ஹலோ. ப்ரோ, ஆர்டூல்ல வந்துட்டு இப்ப யூசர் கிரியேட் பண்றோம்ல. யூசர் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு என்ன இருக்கும்னா சிம்பிளா அது வந்து யூசர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது அது மட்டும்தான் இருக்கும். அது வந்து யாரோடது ம் அந்த மாதிரிலாம் எந்த டீட்டெயிலும் இருக்காது. ம் அது வந்து இங்கேயும் அப்படிதான். ஹெச்ஆர்எம்ஸ்ல. ஓ, ஓகே. இங்கே இப்போ நீங்கள் சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. கரெக்ட். இங்கேயும் அதே மாதிரி தான். யூசருக்கு சும்மா யூசர் நேமும் பாஸ்வேர்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரோல்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு இந்த யூசருக்கு என்னென்ன ரோல் கொடுக்குறோன்னு சொல்லி, இப்போ ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் கொடுத்தா தானே செக்யூரிட்டி கன்சோல் இருக்கும். அதே ஆமா மாதிரி ப்ரோ. அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் இருந்தால் தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரைட் சைடு அந்த செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில்
செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்றதே வரும். அது மாதிரி அந்த ரோல்ஸ் மட்டும்தான் இங்கேயே ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ் யூசர்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு தான் அந்த யூசர் எந்த பிஸ்னஸ் யூனிட்டு கீழே எந்த லீகல் என்டிட்டிக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் அதெல்லாம் மேனேஜ் யூசர்ஸில் தான் கொடுப்போம். ஓகே ப்ரோ. ம். உங்ககிட்ட ஏதோ டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, என்கிட்ட எதுவும் இல்லை. ஓகே ஓகே. ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இல்லை, அதனால எனக்கு இங்கே செக்யூரிட்டி கன்சோல் இல்லை. அது மட்டும் நான் ஈவினிங் இல்லை ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணுறேன் ப்ரோ, இன்ஸ்டன்ஸ் யார்ட்டே இருந்தால். ஓகே ப்ரோ. நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் இப்போ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் ஜிஎல்க்கு எப்படி செட்டப் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன் ப்ரோ. யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இதில் எனக்கு ஆக்சஸ் இல்லை, அதனால தான் பண்ண முடியல. ஓகே ப்ரோ. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு அதுக்கு முன்னாடி ஜிஎல் என்னென்ன செட் பண்ணுவோன்னு மட்டும் காட்டுறேன் ப்ரோ உங்களுக்கு. ம் ஜிஎல் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் லெஜரில் ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம் ஒரு யூசருக்கு. இந்த ரோல்ஸ்லாம் இருந்தால் தான் அந்த யூசரால் ஜென்ரல் லெஜரில் ஜேர்னல் என்டர் பண்ண முடியும், பீரியட் ஓப்பன் பண்ண முடியும். அதெல்லாம் அதுக்காக தான் இந்த ரோல்ஸ். ஜென்ரல் அக்கௌண்டன்ட், நெக்ஸ்ட்டு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ், ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலரு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் இந்த 2 ரோல் இருந்தாலே போதும். ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோல். இந்த மேனேஜர் ரோல் இருந்தாலே மோஸ்ட்டாக உங்களுக்கு ஜிஎல்ல இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கேலண்டர் பண்ணுவோம். கேலண்டர் டிஃபைன் பண்ணுறது எந்த இயர் டு எந்த இயர்னு, ஜான் டு டிசம்பரா இல்லை மார்ச் டு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏப்ரல் எண்ட் ஆகும்ல அந்த இயரான. ப்ரோ. நெக்ஸ்ட்டு கரன்சி டிஃபைன் பண்ணுவோம். இந்தியானா ஐஎன்ஆர் இல்லை யூஎஸ்டி, அது மாதிரி கரன்சி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மேனேஜ் கரன்சிஸில். நெக்ஸ்ட்டு சிஓஏ கிரியேட் பண்ணுவோம். அதான் வேல்யூ செட், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டோட வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் வேலிடேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு சிஓஏ வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அதை கன்டினியூ பண்ணி நம்ம என்ன ஆகும்னா சிஓஏ ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் உங்களுக்கு செக்மெண்ட் வரும், செக்மெண்ட் வேல்யூ செட்ஸ் வரும், செக்மெண்ட்டுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் லேபிள்ன்றது தான் செக்மெண்ட் குவாலிஃபையர். அந்த இது எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் ஒரே ஸ்க்ரீன்லேயே வரும், நம்ம அட்டாச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேனேஜ் சிஓஏ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. சிஓஏ ஸ்ட்ரக்சர் காப்பி ஆஃப் சிஓஏ ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபியூஷனில் வந்துட்டு நம்ம இந்த சிஓஏ ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு காப்பி ஆஃப் சிஓஏ ஸ்ட்ரக்சர் தான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கிராஸ் வேலிடேட் பண்ணுறது தான் டெப்ளாய் ஃப்ளக்ஸ் ஃபீல்டுன்றது. எதுவும் எரர் இருக்கா, நீ கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சரில் இல்லை செக்மெண்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் எரர் இருக்கா, இருந்தது அப்படின்னா டெப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு எரரில் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரீடிப்ளாய் பண்ணோன்னா உங்களுக்கு சக்சீட் ஆகிடும். டெப்ளாய் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட் வேல்யூ செட் இருக்குல்ல, இல்லை சாரி, அசைன் செக்மெண்ட் லேபிள் டு வேல்யூ செட்ஸில் தான் வரும். இந்த செக்மெண்ட் கிரியேட் பண்ணினதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்க்கு வேல்யூஸ் கொடுக்கணும். வேல்யூஸ் வந்துட்டு நம்ம இங்கே செக்மெண்ட் கிரியேட் பண்ணோடனே வேல்யூஸ் கொடுக்க மாட்டோம், டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்போம். அப்போ தான் உங்களுக்கு செக்மெண்ட்டில் நிறைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் எனேபிள் ஆகாது. டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ்லாம் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த மேனேஜ் வேல்யூ செட் வேல்யூஸில் போயிட்டு வேல்யூஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லெஜர் டிஃபைன் பண்ணுவோம். ப்ரைமரி லெஜருக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்.
இதில் தான் நீங்கள் இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரைமரி லெஜருக்கு அகைன்ஸ்டாக கரன்சி, கேலண்டர், இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்னென்ன ப்ரைமரி லெஜருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணுறோம். மேனேஜ் லீகல் என்டிட்டின்றது. லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிட்டு அந்த அட்ரஸை வந்து லீகல் என்டிட்டியோட மேப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லீகல் என்டிட்டி பிலாங்ஸ் டு விச் பிஸ்னஸ் ப்ரைமரி லெஜர். இந்த லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் இந்த ப்ரைமரி லெஜரோட மேப் பண்ணணும் கரெக்டாக. அதுதான் அசைன் லீகல் என்டிட்டி டு ப்ரைமரி லெஜர். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல மேனேஜ் வேல்யூஸ் அட் வேல்யூஸில் செக்மெண்ட்ஸ்க்கு. அந்த இதெல்லாம் கொண்டு வந்து லீகல் என்டிட்டியோட மேப் பண்ணணும். அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டியோட மேட்ச் பண்ணிட்டா நீங்கள் ப்ரைமரி லெஜர் சூஸ் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த வேல்யூஸ் வந்துடும். ஏன்னா லீகல் என்டிட்டியும் நம்ம ப்ரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணனால. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ்ன்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் இருக்கும். நம்ம இந்த கேலண்டர் இருக்குல்ல, இந்த கேலண்டர் பீரியட்ஸ் வரும். இந்த பீரியட்ஸில் ப்ரோ. நீங்கள் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸில் நம்ம இந்த பீரியட் சூஸ் பண்ணணும், எந்த பீரியட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பீரியடுன்னு. அது கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் சாரி இந்த செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களே இதெல்லாம் பண்ணது உங்களுக்கு எல்டாப் ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் லெஜரில் ஜேர்னல் என்ட்ரு பண்ணுறது, இந்த டேட்டா ஆக்சஸ் யூசர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் இந்த 14 ஸ்டெப்ஸ் தான் நம்ம காமனாக பண்ணுறது ஜென்ரல் லெஜர் கான்ஃபிகரேஷன் சொல்கிறது. ஓகே ப்ரோ. ம் ஓகே, இந்த செட்டப்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறேன். இதான் ஜிஎல்லோட செட்டப்ஸ். நான் இதை அப்படியே ஓகே ப்ரோ. குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. இதை காமன் கான்ஃபிகரேஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த சப்லெஜர் மாடல் யூஸ் பண்ணாலும் இந்த 14 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இதோட பியூ க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு சப்லெஜர் மாடல்ஸையும் நான் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, நான் அந்த இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். செட்டப்ஸ் பண்ணுறேன். டாக்குமெண்ட் சென்ட் பண்ண மாட்டீங்களா ப்ரோ? அது நானாக க்ரியேட் பண்ணது ப்ரோ. இப்போ உங்களுக்காக வேட் காப்பியில் போட்டேன். ஓகே. ஓகே, நீங்கள் டாக்குமெண்ட் நீங்களே ரெடி பண்ணுங்கள்.